இது ஆக்சுவல் வந்துட்டு டீ போர்டுக்காகவே வந்தது. ரீஜன் ஆப்ஷன் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா. பெட்ரோல் கார் டீசல் கார்லாம் வந்து மைலேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க லேட்டஸ்ட். அப்போ இதுக்கு என்ன நான் இது வந்து வெளியில் வந்து டிசி சார்ஜிங் போடுறீங்கன்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் அதை டீ போர்ட் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ எல்லாரும் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இப்போ வந்து அவைலபிள் இருக்குங்களா வெளியே? அதிகம் 3 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டி வந்துடும், 1 இயர் ஓன் டேமேஜ். இப்போ எல்லா கம்பெனிலும் எடுக்கிறாங்களா? சோலார்லாம் அட்டாச் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் உனக்கு கை கீருக்கு போயிடுது. இதுக்கு ஏதாவது சப்சிடி ஏதாவது இருக்குங்களா இந்த எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறதால? இதில் இப்போ எலக்ட்ரிக் வண்டி தானே இன்பில்ட் ஜிபிஎஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது இருக்குமா? இல்லை அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து டவுன் ஆகிடும். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 8 லட்சத்துக்கே கொடுக்கலாம், பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே இந்த அமௌண்ட் வருது. என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும்? மேஜர் டிஃபரன்ஸ். இது ப்ரொமோஷன் கிடையாது, முக்கியமான விஷயம். இது ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் கார் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு. அதில் ஓட்டிங்கில் வந்து எதுக்கு அதிக ஓட்டு வந்திருக்குன்னா டாடா மோட்டார்ஸ்க்கும் அப்புறம் மாருதி சுசுகிக்கும் அதிகமாக வந்திருக்கு. டாடாக்கு வந்து விசிட் பண்ணி இதில் என்ன கொட்டேஷன், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ், என்னென்ன ஆக்சரிஸ்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி பண்ணுறாங்க, ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எங்கெங்கே என்னென்ன இதெல்லாம் பார்த்தேன், ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு விசிட் டாடா மோட்டார்ஸ்க்கு உள்ளே போய் போடுவோம். அங்கே போகலாம். வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து டாட்டாக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் மாருதி சுசுகி செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டாட்டாவில் என்ன ப்ரைஸு, என்ன எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், என்ன வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குது, என்ன அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஐடியா கேட்குறது தான் வந்து. இப்போ ஜீவா வந்து கேட்டிருக்காங்க என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அவங்க போய் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் டி, அதாவது ஈவி வெஹிக்கிள். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து நீங்கள் சம் அதர்ஸ் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓன் நேமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அதை டீ போர்ட் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எல்லாரும் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே, அது டீ போர்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு சம் பேமெண்ட் எதாவது கட்டுற மாதிரி இருக்கும்ல? ஆமாம் சார், இது வந்துட்டு இதுவில் பண்ணி தராங்க தாம்பரத்தில். ஓகே, 10K or 15K வரும். அப்படிங்களா? வண்டியில் வந்து 2-in மியூசிக் சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, 4-way அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, டில்டபிள் ஸ்டீரிங்கு. ஓகே, மேனுவல் ஏசிஸ். ஆமாம், வித் 3 ரீஜன் ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு. ரீஜன் ஆப்ஷன் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா. ஆமாம், பிரேக் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது ரீஜன் பண்ணிக்கும். அதாவது பேட்டரியை வந்துட்டு திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணிக்கும். ஓகே, ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுலேயே வந்துட்டு மொத்தம் 3 டிரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ லெவல் 1 போடுறீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பிரேக் அடிக்கிறது. ஸோ லெவல் 2, லெவல் 3 போடும்போது அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் வரும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ பெட்ரோல் கார் டீசல் கார்லாம் வந்து மைலேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க லேட்டஸ்ட். அப்போ இதுக்கு என்ன நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரைக்கும் போகும். 180 வரைக்கும்? 180 சிங்கிள் சார்ஜ் போட்டிங்கன்னா 180. ஓகே, இதே வந்து நீங்கள் வெளியில் சார்ஜ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் வந்து இப்போ நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஏசி சார்ஜிங்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஏசி சார்ஜிங் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு 8 hours 9 hours ஆகிடும். ஓகே, ஏசி சார்ஜ்னா நம்ம வீட்டில் போடுறது. ஆமாம், 15 amps. ஓகேங்களா. இதே வெளியில் வந்து டிசி சார்ஜிங் போடுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 1.15 minutes 1 hour 15 minutes வந்துட்டு 0 to 80 ஃபில் ஆகிடும். ஓகே, 0 to 80 ஃபில் ஆகிடும். அதை வச்சு ரிமைனிங் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இப்போ வந்து அவைலபிள் இருக்குங்களா வெளியே அதிகமாக? இருக்குது சார். சிம்பிள். இப்போ நான் வெஹிக்கிள் நான் இது பண்ணி தரேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஈவி தான் போறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப் இருக்குது. ஓகே, அந்த ஆப்பை உங்களுக்கு வந்துட்டு எனேபிள் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, சரிங்களா. ஸோ நீங்கள் அதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நியர்பை ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, ஓகே, ஆக்குபைடாக இருக்கா இல்லை வந்துட்டு ஓப்பனாக இருக்கா, எல்லாமே அதில் காமிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்ற கேப்னு வச்சு அந்த மாதிரி கேப்பில் விட்டு வந்து இல்லை மூவிக்கு போகிற டைமோ அந்த மாதிரி டைமில் போய் விட்டு வந்து. ஆமாம், ஒரு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு 180 kilometers போது அந்த 180 வந்துட்டு ஒரு நாள் நம்ம கவர் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 180 kilometers நம்ம ட்ரைவ் பண்ண கிடையாது. ஆமாம், சிட்டிக்குள்ளனா நம்ம ஒரு 150-100 தான் போகும். ஆமாம். ஸோ அப்படின்னும் போது ரிமைனிங் சார்ஜிங் எப்பயுமே இருக்கும். ஓகே, இதே வந்து நீங்கள் நைட் எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டு மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு ஸ்பீட் கவர்னர் ஃபிக்ஸ் ஆகி வரும். 80 kilometers ஸ்பீடுக்கு மேலே வண்டி போகாது. ஓகே, ஓகேங்களா. இது டீ போர்டுக்காக? ஆமாம். அப்படிங்களா? ஓகே. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லோ போர்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெஹிக்கிளோட ஸ்பீடு எல்லாமே அதே தான். உங்களுக்கு வந்து 80 kilometers வந்து பிளாக் ஆகாது. ஆமாம். இன்சூரன்ஸ் வந்து இயர்லி. ஸோ இப்போ நீங்கள் வந்து 3 years சொல்கிறீங்க. ஆமாம், ரெண்டு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆமாம், அதுதான் 3 years தேர்ட் பார்ட்டி வந்துடும், 1 year ஓன் டேமேஜ். ஓகேங்களா. இந்த தேர்ட் பார்ட்டின்றது வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி. ஓகேங்களா. நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு வர்றது வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் நம்ம வேணா போடணும். இப்போ வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அதெல்லாமே போடணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்போ 3 years நம்ம இன்சூரன்ஸ் வந்து மேஜராக வந்து நம்ம போட தேவையில்லை.
ஆமா 4th இயர் வேணா நான் இன்சூரன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஆமா அது வந்து தேர்ட் பார்ட்டியோட ஓன் டேமேஜ் நம்மளுக்கு கவர் ஆகணும்னா அதுக்கு நம்ம செகண்ட் இயர்லயே போட்டுக்கலாம். ஆமா செகண்ட் இயர்லயும் தேர்ட் இயர்லயும் வந்துட்டு ஓன் டேமேஜ் மட்டும் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஒரு 5 சீட்டரே 14 lakhs ஆகுதுன்றாங்க. அது எலக்ட்ரிக்மா. இந்த பேட்டரிலாம் இருக்குல்ல, பேட்டரி மோட்டார்ஸ் அப்படி இதுக்கு சர்வீஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல. இதெல்லாம் வேற செக் பண்ணோம், அதெல்லாம் என்ன வரும்னு தெரியல. இதுக்கு சர்வீஸ் காஸ்ட் ஏன்னா பெட்ரோல் வண்டி நார்மலாக நம்மளுக்கு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் தெரியும், இதுக்கு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் நமக்கு தெரியல. பார்ப்போம் அந்த போயிட்டு. ஓகே இது வந்து பஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இந்த வண்டி. பஞ்சா? ஆமா பஞ்சு. ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல என்ன சிரிப்பு உனக்கு? இந்த ஜோக்கெல்லாம் வேணாம், மட்டமான ஜோக் அடிச்சு நாசமா போறேன். நான் என்ன போறேன்? மட்டமான ஜோக் அடிச்சு எங்க போவ நீ? நாசமா போனா கூட சேர்ந்து நீயும் தான் போவ. தெரிஞ்சுக்கோங்க. உங்க கூட சேர்றல எல்லாம் என்கிட்ட உடைச்சுக்கோங்க. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. இதுதான் ஓகே ரைட். இப்போ எல்லா கம்பெனில எடுக்கறாங்களா? சோலார் எல்லாம் அட்டாச் பண்றாங்க இல்லையா? ஆமா அந்த மாதிரியும் ஓ இதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறதால ஆட்டோமேட்டிக் மாதிரி பிரேக் ஆக்சிலேட்டர். ஓகே இங்க எலக்ட்ரிக் கண்ட்ரோல் கிடையாது, அங்க வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மாதிரி தான். ஆமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம். ரெண்டு சைடுமே இதே தான் வரும். 4 டோர் பவர் டோர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகே அண்ட் வந்துட்டு உங்களுக்கு சீட்ஸ் வந்து 4 வே அட்ஜஸ்டபிள். சோ நியூட்ரல் போல் நியூட்ரல் நான் வச்சிட்டேன். சோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓ ஆமா ஹைட் நம்ம புஷ் பண்ண இது வந்து மேல ஹைட் இதுவும். ஓகே ஏன்னா இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மாருதி சுசுகில இது இல்ல. ஓகே அது இல்ல. மத்தபடி அது எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் எண்ட்ல தான் கொடுக்குறாங்க. அப்படிங்களா? ஆமா நார்மல் மிடில் வேரியன்ட்ல இந்த பேசஞ்சர் வேரியன்ட்ல வரல. ZXi பிளஸ்ல வருது. சப்வூஃபரே வேணாம் போல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க ரெடின்னு வரணும், அப்பதான் வெஹிக்கிள் ஆன் ஆயிருக்குன்னா. ஓகே ரைட். இதுல வந்து நெக்ஸ்ட் கியர் கிடையாது, அப்படியே சிங்கிள் இதுல அப்படியே ஆக்சிலேட் மட்டும் பண்ணிட்டே இருந்தா ஸ்கூட்டி மாதிரி. ஆமா நல்லா இருக்கு. ஃப்ரீயா டிரைவ் பண்ணிக்கலாம். ஆனா உனக்கு கை கீருக்கு போயிருது. இதுக்கு ஏதாவது சப்சிடி ஏதாவது இருக்குங்களா இந்த எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறதால? இது கிடையாது இல்ல. இதுல இப்போ எலக்ட்ரிக் வண்டி இதெல்லாம் இன்பில்ட் ஜிபிஎஸ் ஏதாவது நமக்கு ஏதாவது இருக்குமா? இதுல ஜிபிஎஸ் ஆக்சுவலா வந்து நீங்க வெஹிக்கிள்ல வந்துட்டு ட்ராக் பண்ணலாம். நான் அந்த ஆப் சொன்னேன் இல்லையா? ஆமா அந்த ஆப் மூலமாவே வந்து நீங்க வெஹிக்கிளை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்சிங் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே ஐ மீன் ஒரு சர்டன் ரேடியஸ் தாண்டி போக கூடாது ஆப்ஸ் இருக்கு. சோ அந்த ஆப்ல வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே அந்த ஆப் மூலமா வந்து இன்ஜின் ஆஃப் ஆன் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். பண்ண முடியாது. ஓகே அந்த ஃபென்சிங் மூலமான்னு சொன்னீங்கல்ல, அப்போ இந்த ஏரியாக்குள்ள தான் லிமிட் போகுமா? அந்த ஏரியா தாண்டிச்சுனா அப்போ நமக்கு அலர்ட் தான் வரும். ஓகே இப்போ யாராவது டிரைவ் பண்ணிட்டு போலாம் கூட இது எங்க போகுது, என்ன கண்டிஷன்ல இருக்கு, எப்படி டிரைவ் பண்றாங்க, அத இன்ஃபர்மேஷன் அதை எடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகே அண்ட் வந்து நான் அந்த இதுவும் கேட்டேன். எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு கிடையாது. ஓகே அதுக்கு அப்புறமா இருக்கிற ஒவ்வொரு இயருக்கு நம்ம பண்றோம். ஒவ்வொரு இயருக்கும் பண்ணணுமா? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடையாது, 1 இயருக்கு. ஆமா சார். ஒரு வீடியோல பாத்துருந்தேன், பேட்டரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண போறாங்க. இப்போ நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம மந்த்லி பே பண்ணணும். அப்போனா வந்துடும்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து டவுன் ஆகிடும். ஐ மீன் வந்து கொடுக்குற கஸ்டமருக்கு இப்போ 12 லட்சம் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து 8 லட்சத்துக்கே கொடுக்கலாம், பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏதாவது இருக்குங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இது எல்லாமே காஸ்ட் எல்லாமே கம்மி ஆகிட்டு வருது. ஓகே ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன டைம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம்லலாம் வந்து பேட்டரியோட காஸ்ட் மட்டுமே வந்துட்டு 4 lakhs. ஓகேங்களா? வண்டியோட ஒரு கால்வாசி பிரைஸ் வந்துட்டு பேட்டரிக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரண்டி இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 years or 1,60,000. ஓகே பேட்டரிக்கும் மோட்டருக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து. ஓகேங்களா? ஓகே இப்போ இது கூட வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது வந்துட்டு இது எனக்கு சீரியஸ்லி ஃப்ராங்க் எனக்கு இந்த ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஓகே அது மாதிரி எந்த அப்டேட்ஸும் வந்துட்டு டாடா சைட்லேருந்து வரல சார். ஓகே
ஸோ மேபி அது மாதிரி வந்தது அப்படின்னா வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓ இப்போ ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க கூட இது பண்ற மாதிரி இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. நீங்க இப்போ நான் மாருதி சுசுக்கிக்கும் உங்களுக்கும் நான் வந்து இதுதாங்க எங்ககிட்ட இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ், அவங்களுக்கும் எனக்கும் இதுதான், அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கு இதான் டிஃபரன்ஸ் சொன்னா, இப்போ இதை கம்பேரிட்டிவ்லி நீங்க சொல்றீங்கல்ல, என்ன மாடல் சொன்னீங்க? அந்த சிஎன்ஜி மாடல் டிகார் சொன்னீங்கல்ல, டிகாருக்கும் அதுக்கு அங்க இருக்கிறது வந்து இந்த டிசைருக்கும் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சா, அங்க டிசைர் வந்து ஒரு கம்மி பிரைஸ்ல வந்து கிடைக்குது, அங்க 10க்குள்ளேயே முடிஞ்சிருவாங்க. அப்போ இங்க வந்து 11 வருது, அங்க 945ல கூட முடிச்சிடுறாங்க, 950 முடிச்சிடுறாங்க. ஆனா இங்க இந்த அமௌண்ட் வருது. என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும்? மேஜர் டிஃபரன்ஸ் சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ரேட்டிங் நான் இத பத்தி பேசவே முடியாது. ஓகே ஓகே. ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஓகே. விஷயம் என்னன்னா நம்ம வந்து டியூவல் சிலிண்டர் யூஸ் பண்றோம், பிளஸ் சிஎன்ஜி கம்ஸ் ஆட்டோமேட்டிக் நம்ம மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஓகே ஓகேங்களா. சோ நார்மலாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80,000 டிஃபரன்ஸ் இருக்கும். ஓ இப்போ அந்த டிகார் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக்லயே. ஆமா. ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நம்மளது தான். ஓகே ஓகே ஓகே. இந்தியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். ஒரு ZX-ல வர அந்த பிளஸ் வந்து அவங்க தரத வந்து நீங்க இதுல கொடுக்குறீங்க. ஆமா. ஓகே. அதுல ரியர் ஏசில உண்டுங்களா? அதுல ரியர் ஏசி வென்ட் வந்துரும் உங்களுக்கு, ஃப்ரண்ட் ஹார்ம் ரெஸ்ட். ஓகே. ரியர் ஏசி வென்ட் மட்டும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஹார்ம் ரெஸ்ட் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. 360 டிகிரி கேமரா, 10.25 inches டச் ஸ்கிரீன், வயர்லெஸ் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே, ஓகே. HD ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, டில்டபிள் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல், ஓகே. அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், ஓகே. 4 door பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM. ஓகே ஓகே. 4 ஸ்பீக்கர்ஸ், 2 tweeters வந்துரும், ஃப்ரண்ட்ல ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ். ஓகே. அவங்க அலாய் வீலுங்களா? அலாய் வீல்ஸ் சார். ஓகே. எல்லாமே அதுல வரும். அவங்க ஒரு டாப் எண்ட் மாடல்ல வந்து தர்றத நீங்க வந்து அப்படியே இந்த இதுல கொடுத்துறீங்க. பட் பிரைஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி கம்ஸ் ஆட்டோமேட்டிக் வர்றது. ஓகே. ஓகேங்களா. சோ அவங்க கிட்ட வந்து சிஎன்ஜி கம்ஸ் ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஓகே. இது அது இப்போ எவ்வளவு மைலேஜ் தரும்? மைலேஜ் அதே தான் சார், 26ல இருந்து 28 சிட்டி. ஓகே. சிட்டில. ஆமா. ஓகே. எக்ஸ்பிரஸ் டி அதோட கொட்டேஷனும், அதுக்கப்புறம் இந்த டிகார் சிஎன்ஜி ப்ளஸ் வித் ஆட்டோமேட்டிக் சொன்னீங்களா, அதோட கொட்டேஷனும், அதுக்கப்புறம் நீங்கள் 7 சீட்டரில் கேட்டதுக்கு சஃபாரி மாதிரி யூஸ் பண்ணீங்க. ஆனால் சஃபாரி யாரும் ட்ராவல்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. சஃபாரி வந்துட்டு யாரும் சஃபாரி ட்ராவல்ஸ்க்கு வந்து எடுக்க மாட்டாங்க. மேபி அவங்க பர்சனல் யூஸ்க்கு வெளியே அது மாதிரி தான் எடுப்பாங்க, ப்ரைவேட் இதாக எடுப்பாங்க. சரி ஓகே. எனக்கு வந்து ரெண்டோட கொட்டேஷன் மட்டும் எனக்கு ரிட்டர்னில் மட்டும் கொடுத்துருந்தா. தேங்க்யூ பிரதர். நான் வந்து என்ன செக் பண்ணி தேங்க்யூ. ஓகேங்களா. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வந்து கூட எதாவது பெஸ்ட் பண்ண முடியுமா. மேக்ஸிமம் நம்மளோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஈவி போகிறது பெட்டர். ஷோரூம்ல எல்லாம் கேட்டு டீடைல்ஸ்லாம் வாங்கி நாங்கள் கொட்டேஷன் வாங்கி வந்துட்டோம். லெட்ஸ் சி மாருதி சுசுக்கிக்கும் போயிட்டு அங்கே எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கம்பேர் பண்ணி ஃபைனலாக கார் எடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். எஸ், பாய்.